வெல்கம் டு கடை கதை. இன்னைக்கு நம்ம சேனலில் க்ரீமி கார்லிக் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனை மேரினேட் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் சிக்கன் பீசஸ், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் மைதா. சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா எல்லா பீசஸ்லேயும் ஈவனாக ஒட்டுற மாதிரி மேரினேட் பண்ணிக்கோங்க. சிக்கனை பேன் ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு பேனில் 3 கியூப்ஸ் அன்சால்டட் பட்டர் சிம்மில் வச்சு உருக்குங்க. அப்போ தான் பட்டர் கருகாமல் இருக்கும். நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை சேர்த்துக்கோங்க. ஈச் சைட் 3 to 5 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் தான் மொத்தமாகவே. மிட் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அதாவது மீடியமுக்கும் ஹைக்கும் நடுவில். பட்டருக்கு பதிலாக நீங்கள் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் பட்டர் தான் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். 1 சைட் குக் ஆனதும் சிக்கனை திருப்பி போட்டுருங்க. 10 மினிட்ஸ்க்குள்ளேயே நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடும். அதுக்கு மேலே நீங்கள் சிக்கனை குக் பண்ணிங்கன்னா ஹார்ட் ஆகிடும். சிக்கனை எடுத்து வச்சுட்டு இதே பேனில் 3 கியூப்ஸ் பட்டர் சேர்த்துக்கோங்க. ஒரு 8 பூண்டு சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு லார்ஜ் சைஸ் பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் 2 பச்சை மிளகாவை நடுவில் மட்டும் ஸ்லிப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதோட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கன் பீஸையும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, க்ரீமுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேருங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிட்டேன். சிக்கனில் அந்த க்ரீன் சில்லியோட ஃப்ளேவர் நல்லா இறங்கணும். க்ரீமை சேர்க்கறதுக்கு முன்னாடி பச்சை மிளகாவை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் 1 கப் ஃப்ரெஷ் க்ரீம் சிக்கனோட க்ரீமை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொத்தமல்லியை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. க்ரீம் கூட அந்த கொத்தமல்லி ஃப்ளேவர் நல்லா இறங்கணும். அதனால தான் நம்ம சீக்கிரமே சேர்க்குறோம். 3 டேபிள் ஸ்பூன் சிக்கன் ஸ்டாக் சேர்த்துக்கோங்க. சிக்கன் ஸ்டாக் செய்கிறதுக்கு ஒரு 100 கிராம் எலும்புள்ள சிக்கன் அண்ட் கொஞ்சம் கொத்தமல்லி தண்டு, பெப்பர் சேர்த்து 10 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. சிக்கன் ஸ்டாக் கிடச்சிரும். க்ரீம் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு இப்படி ஒரு திக் கன்சிஸ்டன்சி வந்துடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கார்னிஷ் பண்ணுறதுக்கு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள். இது ஒரு சூப்பர் சைட் டிஷ் சப்பாத்திக்கு. ப்ரெட்டில் ஸ்டஃப் பண்ணி சாண்ட்விச் மாதிரி சாப்பிட்டிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். ரொம்பவே டெலிஷியஸான க்ரீமி கார்லிக் சிக்கன் ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு our சேனல் கடை கதை.